தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றின் இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்வதால் கவனமாக இருக்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மலைச்சாமி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மலைச்சாமி? ஆனந்தி, அதாவது பார்த்தோன்னா வைகையின் பிறப்பிடமான மூல வைகை ஆற்றுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வைகையின் பிறப்பிடமாகவும் வைகை அணையோட முக்கியமான நீர்பிடிப்பு பகுதியாகவும் இருக்கக்கூடிய மூல வைகை ஆற்றுல தண்ணீர் வரத்து கடுமையாக அதிகரித்து வெள்ளம் போகுது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் போயிட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் யாரும் ஆற்றிலேயே இறங்க வேணாம்னு சொல்லி கரைப்பகுதிகளுக்கே செல்ல வேண்டாம்னு பொதுப்பணித்துறையினர் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இந்த ஆற்றுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கனால ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் பிற பகுதிகளில் இருந்து வர்ற தண்ணீர்னால வைகை அணைக்கு இன்னைக்கு காலையில நீர்வரத்து நேற்று காலையில வெறும் 1130 கனஅடியிலிருந்து 12,500 கனஅடி அதிகரித்திருக்கு. இந்த மூல வைகை ஆற்று தண்ணீர் சில மணி நேரத்தில் வைகை அணைக்கு வரும் பட்சத்தில் வைகை அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வைகை அணையோட மொத்த உயரம் 71 அடி, தற்போது 63 அடியா இருக்கு. விரைவில் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டும்னு எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மலைச்சாமி.